பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகின்றோம். ஒன்று என்னவென்றால், ரெண்டு விஷயத்தின் நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா? உதாரணமாக, பயணத்துல இருக்கிறோம், தொழுகணும். இப்ப தொழுகலாமா இல்ல தாமதமா தொழுகலாமா? இப்ப எதை சூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெண்டுல எது இலகுவானதோ நமக்கு அதை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அந்த ரெண்டு விஷயமும் பாவமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நஃபிலா நோன்பு வைக்கிறோம், இன்னைக்கு வைக்கலாமா இல்ல நாளைக்கு வைக்கலாமா என்ற நமக்கு மனசுல ரெண்டு சாய்ஸ் வருகிறதுனா, இதுல நமக்கு எது பெட்டா தோணுதோ ரெண்டுமே கூடும், ஜாயிஸான விஷயம், பாவம் இல்லாத விஷயம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு ஆதாரமான ஒரு ஹதீஸ் தான் முதல்ல பார்க்க போகின்றோம். அந்த ஹதீஸ் பாருங்க, மா ஹுய்யிர அல் இக்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மா ஹுய்யிர அல் இக்தாரு பைன அம்ரைனி, இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல, இக்தார்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான், அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான், ரெண்டுமே ஜாயிஸ். ஐசரஹுமா மாலம் யகுன் மாதிமன் இஸ்மன். அதான் என்ன அர்த்தம்னா, பாவமில்லாத இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில நமக்கு ரெண்டு விதமான அபிப்பிராயம் வருது. இப்போ ஒசு இல்ல, இப்போ ஒசு செய்யலாமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாமா? அதே மாதிரி குளிப்பு கடமை இல்லை அல்லது கடமை ஆயிடுச்சு, தொழுக நேரம் வரல, இன்னும் இப்போ குளிக்கலாம், இன்னும் தாமதிச்சு குளிக்கலாம். தாமதித்து குளிக்கும் பொழுது அந்த தொழுகை நேரம் போகாது, தொழுகை மிஸ் ஆகாது. இப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் தரதுதாக, சந்தேகமாக, டவுட்டாக நமக்கு வருகிறதுன்னு சொன்னால், ஐசரஹுமா, அந்த ரெண்டு விஷயங்கள்ல எது நமக்கு சகலோ, எது நமக்கு இலகுவான விஷயமோ, ஈஸியான விஷயமோ, சுலபமான விஷயமோ, நமக்கு நம்முடைய தபியத்துக்கு நமக்கு ஏற்ற விஷயமோ, நமக்கு எது ஈஸியா செய்யக்கூடிய பழக்கமோ செய்து கொள்ளலாம். மாலம் யகுன் மாசிமன் ஐ இஸ்மன், அந்த விஷயம் பாவமில்லாத விஷயமாக இருக்கக்கூடிய விஷயத்துல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஒரு பொது விதியாகவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல, ஒரு நோயாளியை பார்க்க போறோம், இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா, பஜர் பிறகு போலாமா ஜுஹர் பிறகு போலாமா, அதே மாதிரி அம்மா அத்தாவை பார்க்க போறோம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அதுல எது பெட்ரோ, ரெண்டுமே கூடும் என்ற விஷயத்துல அதுல எது பெட்ரோ, எது நமக்கு ஈஸியோ, நமக்கு செய்ய முடியுமோ, அந்த விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அது எக்ஸ்தியார் பண்ணிக்கலாம், தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான சான்றுதான் ஷமாயில திருமீதியில இந்த ஹதீஸ் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு நான் பல உதாரணங்கள் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஹதீஸுடைய வாயிலாக சொல்றேன். இப்போ எங்க பார்த்தாலும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பேருந்து நிலையமாக இருக்கட்டும், பொது இடங்கள்ல, பெரிய பெரிய மால்ல மகரிபி தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு நாடுகளுடைய அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ஹோட்டல்ஸ்ல ரெஸ்ட் ரூம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னா, நின்றே சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது வேற போர்ஷன்ல வேற பொசிஷன்ல உட்கார்ந்து நமக்கு சுய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் பேருந்து நிலையங்கள், ஏர்போர்ட், அதே விமான நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன், ஹோட்டல்ஸ், தங்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி மக்கா மதீனாவுடைய சஃபர், இந்த மாதிரி, அதே மாதிரி விமானத்துல கூட இந்த மாதிரி டாய்லெட் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது எப்படி? ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல சில நேரங்கள்ல நின்றுதான் செய்யணும், சிறுநீர் கழிக்கணும், உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க முடியாது. ஒருவேளை கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கழித்தோம்னு சொன்னா அது செதறும்,
அந்த அசூசைகள், அந்த அசுத்தங்கள், அந்த நஜீசுகள், நஜாசத்துக்கள் நம்ம மேல படும். நம்முடைய மேலேயோ, நம்முடைய துணி மேலேயோ, உடல் மேலேயோ, கை கரங்களிலோ, கால்களிலோ படும். இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள்ல மார்க்க வழிகாட்டுதல் என்ன என்று பார்க்கும் பொழுது மேல உள்ள ஹதீஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசரஹுமா பைன அம்ரைனி மா ஹுய்யிரல் இஹ்தாரு. உங்களுக்கு ரெண்டு விஷயங்களுக்கு மத்தியில பிரச்சனை வருதுன்னா ரெண்டுமே கூடும். மாலம் யகுன் இஸ்மன் ஐ மாசிமன், ரெண்டுமே தவறில்லாத விஷயமாக இருந்தால் இங்க தவறுள்ள விஷயமும் இருக்குது. ஏன்னா ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, வயக்ரஹு அன் யபூல காயிமன், நின்று சிறுநீர் கழிப்பது வயக்ரஹு மக்ரூவாக இருக்கிறது. ஐயபூல சிறுநீர் கழிப்பது காயிமன் நின்ற நிலையில், மின் கைரி உசரின் எந்த ஒரு காரணம் இல்லாமல். நல்ல ஆரோக்கியமா ஒருத்தர் இருக்கிறாரு, எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒருத்தர் நின்றே சிறுநீர் கழிக்கிறார் என்று சொன்னால் மக்ரூ. அவரால் உட்கார முடியும். ஆனா இங்க எப்படின்னா உட்காரவும் முடியும், ஆனால் அந்த டாய்லெட்டே உட்கார முடியாத ஒரு டாய்லெட் நீங்க பார்த்திருப்பீங்க. நின்றே அடிக்கிற மாதிரி இருக்கும், சோத்து ஓரமா வச்சிருப்பானுங்க, நின்றே செய்யற மாதிரி இருக்கும். இல்லை நம்முடைய ஆடை அப்படி போட்டிருப்போம், அந்த விதமான பேண்ட் ஷர்ட் போட்டிருப்போம், அந்த கோட் ஷூட் போட்டிருப்போம், அதுல நிக்கதான் முடியுமே தவிர உட்கார முடியாது. உட்கார்ந்தா எல்லாமே ஆடையை கலட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மறைவான டாய்லெட்டும் இருக்காது, மற்றவங்க பார்க்குற மாதிரி டாய்லெட் இருக்கும், அங்க துணியெல்லாம் ஆடையெல்லாம் கலட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நின்று சிறுநீர் கழிப்பது மக்ரூ நார்மலா அப்படின்ற ஹதீஸ் இருக்குது. மின் உஸ்ரின் காரணம், மின் கைரி உஸ்ரின் காரணம் இல்லாமல் நின்று சிறுநீர் கழிப்பது. ஃபைன்கான பி உஸ்ரின் ஒருவேளை காரணம் இருக்கிறது, அந்த ஆடைகளை கலட்ட முடியாது, கலட்டுனா மற்றவர்களுடைய பார்வை தன் மீது, தன்னுடைய மர்ம இடத்தின் மீது படும். ஏன்னா நின்று போகக்கூடிய டாய்லெட்ல அப்படிதான் ஆகும், ட்ரெஸ் அவுத்தா கலட்டுனா. அதே மாதிரி கதவுலாம் இருக்குது, பூட்டப்பட்டு இருக்குது, அங்க உட்கார்ந்து போகலாம், ட்ரெஸ் எல்லாம் கழட்டின்னு சொன்னா அந்த டாய்லெட் எப்படி இருக்கும்னு சொன்னா அங்க போகும் பொழுது அந்த அசுத்தங்கள் படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதுவுமே படாது அப்படின்னு சொன்னா அந்த டாய்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி போகலாமான்னு கேட்டா ஃபைன்கான உஸ்ரின் ஒருவேளை நமக்கு காரணம் இருக்குது, நம்மளால உட்கார முடியாது. உஸ்ரின்னா காரணம், நாம் எங்கேயும் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிட்டோம், நம்முடைய கால் பெண்ட் ஆகாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, அல்லது உட்கார்ந்து போனா ட்ரெஸ் அழுக்காயிரும், உட்கார்ந்து போகனா உடம்பு அழுக்காயிரும், அசுத்தமாயிரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த அமலை செய்யலாமான்னு கேட்டா அந்த நிலையில இந்த காலத்து ரெஸ்ட் ரூம்ல செய்யறதுக்கு மார்க்க அனுமதிக்கிறது. பல பஅஸபிஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற வழியே இல்லை, அப்ப என்ன செய்யறது? ரெஸ்ட் ரூமே அப்படிதான் அமைச்சிருக்கான், அங்க உட்காரவே முடியாது, அப்ப செஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் நார்மலா இருக்குது, ஆனால் நம்மளால உட்கார முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை. அல்லது ரெஸ்ட் ரூம் அப்படி இருக்குது, உட்கார்ந்து செஞ்சோன்னு சொன்னா ஆடைக்கோ அல்லது உடம்பிற்கோ பிரச்சனை ஏற்படும், அசுத்தம் படும், அது கழுவ வேண்டிய அவசியம் வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக தேவைப்பட்டா செய்து கொள்ளலாம் என்பதுதான் மார்க்க சட்டமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் ஷமாயில திருமீதில இடம்பெற்றிருக்கிறது. எது ரெண்டு விஷயத்துல எது உங்களுக்கு ஈஸியோ அது ஜாயிஸான விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன விஷயத்துல ஷமாயில திருமீதில் இருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். எந்த ஹதீஸ்? வயக்ரஹு அன் யபூல காயிமன் மின் கைரி உஸ்ரின், காரணமே இல்லாமல் நின்று போறது மக்ரூ, சிறுநீர் கழிப்பதுன்னு சொன்ன ஹதீஸ். ஃபைன்கான பி உஸ்ரின் ஃபலா பஅஸ பிஹி, இந்த ஹதீஸ் உசுர் இருந்தால், காரணம் இருந்தால் அப்படியும் போகலாம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் திருமீதில இருக்குது.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸுடைய ராவியாக இருக்கிறார்கள், ரிவாயத் செய்தவர்களாக இருக்கிறார்கள். கன்சுல் உம்மால்ல இருக்குது, பாகம் 9, பேஜ் நம்பர் 306 இருக்குது. எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியவர்களே, மார்க்க விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு குவிந்து இருக்கின்றன. அதை நாம் ஆய்வு செய்து நன்றாக படித்து விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு ஈமானுடைய சுவை ஏற்படும். இதுதான் நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியதின் காரணமாக என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சுற்றுரை முடிக்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.